ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸோட கமாண்ட்ஸு, செலக்டர்ஸ், கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸை பற்றியெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். A CSS command is placed in the style element. அதாவது நம்மளோட HTML ஸ்ட்ரக்சரில் நம்ம CSS எழுதுறதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டைல் டேக்குள்ளே தான் நம்மளோட கமாண்ட்லாம் வந்து எழுதணும். அந்த கமாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்லாஷ் அண்டு வந்து ஒரு கமாண்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் அண்டு வந்து ஒரு யூனிவர்சல் சிம்பிளை போட்டு நமக்கு தேவையான கமாண்டை இடையில எழுதிட்டு அண்ட் ஃபைனலில் வந்து அதே யூனிவர்சல் சிம்பிள் வித் ஸ்லாஷ் இதோட முடிக்கணும். இதுதான் வந்து சிஎஸ்எஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே நம்ம பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் இருக்கும். சிங்கிள் லைன் கமாண்ட் என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நம்ம கமாண்ட் எழுதியிருக்கோம். இந்த நம்ம கமாண்ட் பண்ணியிருக்க விஷயம் வந்து நம்மளுடைய சர்வரில் ரன் பண்ணும்போது ரியல் டைமில் எந்த ஒரு விஷயத்தையும் ஷோ பண்ணாது, எந்த ஒரு எரருமே காட்டாது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமாண்ட் எழுதியிருக்கோம். மல்டி லைன் கமாண்ட் அப்படின்றது நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸ் எழுதுகிறப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, இல்லை நான் கமாண்ட் பண்ணி வைக்கணும், தற்காலிகமாக எனக்கு இது வேணாம் அப்படின்னு நம்ம டெம்பரவரியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்லாஷ் யூனிவர்ஸ் சிம்பிள் போட்டு நம்ம கமாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மல்டி லைன் கமாண்ட் அப்படி சொல்லுவோம். அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஆஃப் HTML அண்ட் CSS கமாண்ட்ஸ். இது மாதிரி ஒரு இதுக்குமே நமக்கு கமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து HTMLக்கும் CSS கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மேஜராக நம்ம வந்து CSS வந்து HTMLோட ஸ்ட்ரக்சரில் தான் யூஸ் பண்ணுமே அப்படின்றதுனால நமக்கு HTMLக்கும் CSSக்கும் உள்ள கமாண்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரி லெவலில் நம்ம படிக்கிறப்போ நமக்கு இந்த HTML கமாண்டும் CSS கமாண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா CSSோட கமாண்ட் நான் போட்டிருக்கேன். செட் டெக்ஸ்ட் கலர் டு ரெட் அப்படின்ற லெட்டரை வந்து நான் CSS கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் யூனிவர்சல் சிம்பிள் அண்ட் இடையில அந்த டெக்ஸ்ட்டு எண்டிங்கில் வந்து அதே மாதிரி ஒரு யூனிவர்சல் சிம்பிள் ஸ்லாஷ் போட்டு முடிச்சிருக்கேன். இது வந்து CSSோட கமாண்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா HTMLோட கமாண்டும் HTMLோட கமாண்ட் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ HTML கமாண்ட் வந்து ஒரு லெஸ் தென் சிம்பிள், ஒரு ஃபேக்டோரியல், டபுள் டேஷ் அண்டு இடையில் நமக்கு தேவையான கண்டென்ட்டு, அப்புறம் எண்டிங்கில் வந்து ஒரு டபுள் டேஷ் வித்து கிரேட்டர் தென் சிம்பிள். இவ்வளோ தான் வந்து HTMLோட கமாண்ட். இதுதான் HTMLக்கும் CSSக்கும் உள்ள கமாண்ட் அப்படின்றது எதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்பர், நான் ஃபஸ்ட்டு டெவலப்பர் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த கம்பெனியை விட்டு போனதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஒரு டெவலப்பர்ட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறப்போ அந்த டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சமயத்தில் இது மாதிரி நம்ம கமாண்ட் பண்ணி இந்த வார்த்தையை நம்ம வச்சிட்டோம்னா, ஸோ ஓகே இதுக்கு கீழே வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கான்றங்க அடுத்தடுத்து வர்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில விஷயங்கள் வந்து நம்ம என்டர் பண்ணிடுவோம். பட் அது நமக்கு முக்கியம்னு தோணும். பட் கம்பெனி பேஸ்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இது எனக்கு வேணாம், தற்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கமாண்ட் பண்ணி வைக்கிறப்போ அது எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது, நம்ம ப்ராஜெக்டில் எந்த விதமான எரர்ஸையும் காட்டாது. அதுக்கு டிஃபால்ட்டாக கமெண்ட் ஆகிருக்கும். ஃப்யூச்சரில் அந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்றப்போ அதை நம்ம கமாண்டை மட்டும் எடுத்து விட்டோம்னா அது ரன் பண்ண ஆரம்பிச்சிடும், பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கமாண்டோட யூசேஜ். இது CSSோட கமாண்ட். CSSோட கமாண்டை வந்து நான் ரியல் டைமாக உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து யூகே இன்ஃபோடெக் அப்படின்ற வார்த்தை மட்டும் இருக்குது. ஸோ நான் இந்த கமாண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை எந்த ஒரு விதமான அஃபெக்டையும் இதில் ஏற்படுத்தலை. ஸோ நான் இந்த கமாண்டை எடுத்து விட்டுட்டு நான் வந்து இதுக்கு பார்டர் கலர் வைக்கிறேன். பார்டர் கலர் ரெட்டு அப்படின்ற வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரெட்டுன்னு வச்சு சேவ் பண்ணிட்டு இதை நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பார்டர் கலர் ரெட்டில் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை மறுபடியும் நான் கமாண்ட் பண்ணி வைக்கிறப்போ யூனிவர்சல் சிம்பிள் போட்டு ஸ்லாஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங்லேயும் வந்து ஸ்லாஷ் போட்டு யூனிவர்சல் சிம்பிள் போட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கலர் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கமாண்ட். ஓகே, செகண்டாக நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா CSSோட செலக்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். CSS செலக்டர் செலக்ட்ஸ் த HTML elements you want to style
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண எலமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்கலாம். அதுதான் வந்து CSS செலக்டார்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 3 டைப் ஆஃப் செலக்டார்ஸ் இருக்குது. எலமெண்ட் செலக்டார்ஸ், ஐடி செலக்டார், கிளாஸ் செலக்டார் அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் செலக்டார்னா என்னென்னு பார்ப்போம். இந்த எலமெண்ட் செலக்டார் செலக்ட்ஸ் HTML எலமெண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த எலமெண்ட் நேம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேக் இருக்குல்ல, அதை நம்ம வந்து எலமெண்ட் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த டேக்கை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஸ்டைலை கொடுக்கறதுக்கு பேர் வந்து எலமெண்ட் செலக்டார். கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா P அப்படின்ற டேக் அதான் இப்போக்கி எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னும் அதோட கலர் வந்து ரெட்டுன்னு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எலமெண்ட் செலக்டாரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் டிசைன் கொடுக்குறது. அடுத்து வந்து ஐடி செலக்டார். ஐடி செலக்டார் அப்படின்றது என்னென்னா, நம்ம நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து மல்டி டைம்ஸ் வந்து நம்ம P டேக்கோ H டேக்கோ அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒரு டேக்குக்கும் இப்போ H1 டேக்கை எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 தடவை யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். 4 டைமுக்கும் நம்ம எலமெண்ட் செலக்டாரை யூஸ் பண்ணி H1 அப்படின்ற இதை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம கலர் கொடுக்கப்போ 4 இதுக்குமே ஒரே கலர் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணும், நமக்கு தேவையான H1 டேக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஐடி செலக்டார், கிளாஸ் செலக்டார் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் ஐடி செலக்டார். ஸோ ஃபஸ்ட் ஐடி செலக்டார் அனுப்புவோம். இந்த ஐடி செலக்டார் யூஸ் த ஐடி அட்ரிபியூட் ஆஃப் an HTML எலமெண்ட் டு செலக்ட் a ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட் HTML எலமெண்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஐடி அட்ரிபியூட்டை வச்சு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம டிசைன் கொடுக்குறது தான் வந்து ஐடி செலக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா அதுங்க பார்ட் 1 அப்படின்றது வந்து ஸோ ஐடியை பொறுத்தளவுக்கு ஐடியை நம்ம செலக்ட் பண்ணுறப்போ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி para1 அப்படின்ற நேம் வந்து ஐடியா வச்சு எடுத்திருக்காங்க. நான் இதை உங்களுக்கு ரியல் டைமாக ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம். அப்படின்றத செலக்ட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னும் அதோட கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐடி செலக்டார். அதே மாதிரி கிளாஸ் செலக்டார்ன்றதும் சேம் ஐடி செலக்டார் மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து நம்ம ஆஸ்ட்ரிக் சிம்பிளுக்கு பதிலாக டாட் அப்படின்ற ஒரு நேம் யூஸ் பண்ணிக்குவோம், டாட் அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கிளாஸ் செலக்டார் அனுப்புவோம். The class selector selects HTML elements with a specific class attribute. To select elements with a specific class, write a period dot character followed by the class name. அதாவது அதே மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் இருக்கப்போ நமக்கு தேவையான ஒரே ஒரு டேக்கை செலக்ட் பண்ணி அந்த டேக்குக்கு நம்ம கலர் கொடுக்கணும், ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம கிளாஸ் செலக்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் செலக்டரை நம்ம ஸ்டைல் ஷீட்டில் அதாவது CSSல செலக்ட் பண்ணுறப்போ டாட் அப்படின்ற ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா கூட டாட் சென்டர் அப்படின்ற ஒரு கிளாஸை வச்சு அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், கலர் ரெட்டு அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி ஒரு HTML ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த HTML ஸ்ட்ரக்சரில் H1 அப்படின்ற டேக்குள்ளே UK Infotech அப்படின்ற ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை ரியல் டைமாக ரன் பண்ணி காட்டும்போது எனக்கு UK Infotech அப்படின்ற வார்த்தை மட்டும் எந்த ஒரு கலர் டெக்கரேஷனுமே இல்லாமல் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலமெண்ட் செலக்டாரை யூஸ் பண்ணி நம்ம கலர் கொடுக்க போகிறோம். எலமெண்ட் செலக்டார்னா எப்படின்னா எந்த டேக்கோ அந்த டேக்கோட நேமுக்கு கால் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இந்த கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கலர் கொடுப்போம். டெக்ஸ்ட் அலைன் கொடுப்போம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்ற கமாண்டை அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து எலமெண்ட் செலக்டர் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ இதிலே நம்ம கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் ரெட். ஸோ கலர் ரெட் அப்படின்றத கொடுத்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு வந்து கலர் வந்து ரெட் கலரில் மாறிச்சு. இது வந்து இதோட பேர் வந்து என்ன, எலமெண்ட் செலக்டர். ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இதை Ctrl+C பண்ணிவிட்டு இதை Ctrl+V சேவ் பண்ணும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதே நேமில் கீழே வந்துருச்சு. ஏன்னா நம்ம மல்டி டைம்ஸ் ஒரு டேக்கை யூஸ் பண்ணப்போ நம்ம H1 அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால எல்லாத்துக்குமே அதே மாதிரியான ஸ்டைல்ஸ் தான் வரும். ஸோ இதை நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து ஐடி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும். ஐடிக்குள்ளே ஒரு நேம் வைக்க போகிறோம். ஐடி வந்து MM அப்படின்ற எம்னு வச்சு நான் வச்சுக்கிறேன். எம் அப்படின்ற நேம் வச்சு இப்போ நான் இந்த ஐடிக்கு வந்து நான் கலர் கொடுப்பேன். ஸோ நான் ஐடியை பொறுத்தளவு சொல்லிட்டேன் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த நேமை கால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கால் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கலர் கொடுப்போமா, கலர் வந்து க்ரீன்
அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். க்ரீன் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா எம்ன்ற நேமுக்கு வந்து க்ரீன்றது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து க்ரீன் மாதிரி. ஸோ எதுக்கு நீங்கள் வந்து இது இன்னும் டெக்ஸ்ட்டு சென்டர்லேயே இருக்குது, நீங்கள் டெக்ஸ்ட்டு சென்டரில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து H1 டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலையும் H1 டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 லெக்லையுமே H1 டேக் யூஸ் பண்ணிக்கிறதுனால அது ஐடிக்கு கொடுக்குற வேல்யூவும் எடுத்துக்குது, H1 அப்படின்ற எலமெண்ட் கொடுக்குற வேல்யூவும் எடுக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம கிளாஸ் செலக்டாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து H1 ஹெச்னு கொடுத்துக்குவோம். ஹெச்னு கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கிளாஸை பொறுத்தளவுக்கு டாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் சொல்லியாச்சு. ஸோ H1 அப்படின்ற டேக்குக்கு வந்து கிளாஸோட நேம் ஹெச்னும், H1 அப்படின்ற இன்னொரு டேக்குக்கு வந்து M1 வச்சுருக்கோம் நேமு. ஸோ அதை நம்ம கரெக்டாக கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறபடி ஃபஸ்ட்டு இருக்க H1 டேக்கு வந்து சென்டர்லேயும் கலர் ரெட்டுன்னு வரணும். செகண்ட் இருக்கக்கூடிய H1 டேக் வந்து ஐடி யூஸ் பண்ணியிருக்க அந்த டேக் வந்து கலர் க்ரீன்னு மட்டும் வரணும், ஆனால் சென்டருக்கு போகக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. இப்போ அதுபடி இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஓகே, வேலை செய்யுது. இதுதான் வந்து ஐடி செலக்டர். இதுதான் ஃபஸ்ட் டாட் வச்சுருக்கதான் டாட் ஹச் வந்து ஐடி செலக்ட் கிளாஸ் செலக்டர், ஆஸ்ட்ரிக்ஸ் எம் போட்டிருக்க வந்து ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸோட கமெண்ட்ஸும் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் சிஎஸ்எஸோட கலர்ஸும் அண்ட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.